நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல நம்ம பாத்திரம்னா நிறைய பாத்திரங்கள் தேய்க்கும்போது கையில் அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்க்கிறதால கை ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிருங்க. நிறைய பேருக்கு அலர்ஜி கூட இருக்கும். ஸோ அது வந்து ஒத்துக்காது இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்லாம் வச்சு சோப் போட்டு தேய்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பழைய டூத் ப்ரஷ் இருக்குங்களா, அந்த டூத் ப்ரஷ்ஷை இந்த மாதிரி ஸ்க்ரப்பருடைய உள்பக்கத்தில் நான் எப்படி வச்சனோ அந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டு நீங்கள் அந்த ப்ரஷ் இருக்குங்க, அந்த ப்ரஷ்ஷை வந்து பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பாத்திரத்தை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதனால் கையில் வந்து நம்ம ஸ்க்ரப்பர் வந்து படாமல் பார்த்துக்க முடியும். கையில் சோப்பு பட்டாலோ இல்லை வந்து ஸ்க்ரப்பர்லாம் வந்து பட்டாலோ அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கே உடம்பு முடியலனா கூட நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறோம் சோப்பு வச்சு அப்படின்னா, சோப்பில் கைப்பட்டுது அப்படின்னா நம்மளுக்கு ஃபீவர் அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த டிப்ஸ் ரொம்பவே உபயோகமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கிளாஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ், கண்ணாடி கிளாஸ்லாம் இருக்குங்களா, அது ஃப்ளாஸ்க், வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஸ்க்ரப்பரில் அந்த ப்ரஷ்ஷை மட்டும் இன்செர்ட் பண்ணால் போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இந்த ஸ்க்ரப்பர் வந்து ப்ரஷ்லேருந்து கீழே விழவே விழாதுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஏன்னா ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரப்பர் உள்ள வந்து ரொம்பவே டைட்டாக பிடிச்சிக்கிறதால உங்களுக்கு ஸ்க்ரப்பர் தனியாக கழண்டு வரவே வராது. ஸோ அதனால் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க.